தலைப்புச் செய்திகள். தேர்தல் ஆணையத்தின் கையேடுகளை தமிழில் வெளியிட வேண்டும். தலைமை தேர்தல் ஆணையரிடம் திமுக கோரிக்கை. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார் OPS. மகன் ரவீந்திரநாத், MLA ஐயப்பன் உள்ளிட்டோரும் இணைந்தனர். சட்டைப்பையில் மீண்டும் ஜெயலலிதா படத்தை வைத்தார் செங்கோட்டையன். கடுமையான விமர்சனத்திற்கு பிறகு முடிவை மாற்றினார். அதிமுக கூட்டணிக்கு ஆதரவளிப்பதாக வந்த தகவல் உண்மை அல்ல. தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா விளக்கம். தங்கம் விலை இன்று குறைந்தது. சவரனுக்கு 160 ரூபாய் சரிவு. இனி விரிவான செய்திகள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் OPS இன்று திமுகவில் இணைந்தார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை இன்று சந்தித்த OPS அதிகாரப்பூர்வமாக தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார். OPSஇன் மகன் ரவீந்திரநாத், தீவிர ஆதரவாளரான MLA ஐயப்பன் உள்ளிட்டோரும் திமுகவில் இணைந்தனர். முன்னதாக அதிமுகவில் OPSஐ சேர்க்க EPS திட்டவட்டமாக மறுத்துவிட்டார். வேறு எந்த கூட்டணிக்கும் OPS செல்ல முடியாத நிலை இருந்தது. இதனிடையே அரசியல் ரீதியாக தனித்து விடப்பட்ட OPS இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். தமிழக தேர்தல் அட்டவணை குறித்து அறிவிக்கப்பட உள்ள நிலையில் அமலாக்கத்துறை தலைமை இயக்குநர் ராகுல் நவீன் தலைமையில் இன்று முக்கிய ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகிறது. தேர்தல் நேரத்தில் பணப்பட்டுவாடாவை தடுப்பது, பரிசுப் பொருட்கள் பதுக்கலை கண்காணிப்பது போன்றவை தொடர்பாக முக்கிய ஆலோசனைகள் நடைபெறவுள்ளன. ஏற்கனவே இதுபோன்ற சட்டவிரோத செயல்பாடுகளை கண்காணிக்க IT துறை தனி கட்டுப்பாட்டு அறையை உருவாக்கியுள்ளது. தேர்தல் ஆணைய கையேடுகளை தமிழில் வெளியிட வேண்டும் என திமுக சார்பில் கட்சியின் அமைப்புச் செயலாளர் RS பாரதி மற்றும் NR இளங்கோவன் ஆகியோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையரிடம் அவர்கள் மனு அளித்துள்ளனர். தேர்தல் செலவினத்துக்கான விகிதங்களை நிர்ணயிப்பது தொடர்பாக மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு முறையான வழிகாட்டுதல்களை வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளையும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழக மக்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை மீண்டும் அந்த பதவியில் அமர்த்த வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பதால் மகிழ்ச்சியோடு திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டதாக OPS தெரிவித்திருக்கிறார். திமுகவில் இணைந்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், 5 ஆண்டுகளாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தாயுள்ளத்தோடு மக்களுக்கு சேவை செய்து வருவதாகவும் மீண்டும் தளபதி ஆட்சி அமையும் என்றும் OPS கூறியிருக்கிறார். EPS குறித்த கேள்விக்கு அங்கு சொல்லும்படி ஒன்றும் இல்லை என OPS தெரிவித்தார். 1996ஆம் ஆண்டு பெரியகுளம் நகராட்சி சேர்மனாக வாழ்க்கையை தொடங்கியவர் OPS. 2001இல் முதன்முறையாக பெரியகுளம் தொகுதியில் போட்டியிட்டு MLA ஆனார். அப்போதே வருவாய் பணித்துறைக்கு அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டார். பிறகு 2001 செப்டம்பரில் முதன்முறையாக ஜெயலலிதாவால் முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைக்கப்பட்டார். 2006இல் மீண்டும் பெரியகுளம் தொகுதியில் வென்றார். 2011இல் போட்டியிட்டு போடி தொகுதியில் வென்று நிதியமைச்சர் பொறுப்பையும் ஏற்றார். சென்னை உயர்நீதிமன்ற புதிய தலைமை நீதிபதியாக சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி நியமிக்கப்பட்டுள்ளார். சத்தீஸ்கரின் ராய்ப்பூரில் பிறந்தவர் சுஷ்ருத். மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற நீதிபதியாக பணிபுரிந்தவர். மேலும் RBI, IT, மத்திய கலால் உள்ளிட்ட துறைகளுக்கு ஆலோசகராகவும் அங்கம் வகித்திருக்கிறார். 2025 முதல் கேரள உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்து வருகிறார். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி MM ஸ்ரீவஸ்தவா வரும் 5ஆம் தேதியுடன் ஓய்வு பெறுகிறார். பயங்கர விபத்தில் சிக்கி படுத்த படுக்கையாக இருந்தேன் என நடிகை ஸ்னேகா பரபரப்பு வீடியோவை பதிவிட்டிருக்கிறார். சினிமாவுக்கு வந்த புதிதில் விபத்தில் சிக்கியதில் படுத்த படுக்கையாகிவிட்டதாகவும் எழுந்து நடக்க 8 மாதமாகும் என மருத்துவர்கள் கூறிவிட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார். அப்போது பார்த்திபன் கனவு படத்திற்காக கரு பழனியப்பன் கொடுத்த தைரியமே தன்னை 1.5 மாதத்தில் நடக்க வைத்ததாகவும் ஸ்னேகா தெரிவித்திருக்கிறார். இந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. ராமதாஸையும் அன்புமணியையும் மீண்டும் இணைக்க தேசிய ஜனநாயக கூட்டணி முயற்சிகள் எடுத்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன் ஒரு பகுதியாக ராமதாஸின் பேரன் சுகுந்தனை பாஜக பிரமுகர்கள் நேற்று MRC நகரில் உள்ள தனியார் ஹோட்டலில் சந்தித்து பேசியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்ததால் வட மாவட்டங்களில் வாக்குகள் பிரிவதை தேசிய ஜனநாயக கூட்டணி விரும்பவில்லை.
எனவே பாமக வாக்குகள் சிதறாமல் இருக்க ராமதாஸ் மற்றும் அன்புமணியை மீண்டும் இணைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாம். தங்கத்தின் விலை இன்று குறைந்திருக்கிறது. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 160 ரூபாய் குறைந்து 1,19,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 20 ரூபாய் குறைந்து 14,900 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.